ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்புக்கு அருமையான நம்ம உடம்புல ரத்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கீரையும் முட்டையும் போட்ட ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணியாச்சு, கடுகு உளுந்து அதில் போட்டாச்சு. இது வந்து வெங்காயம், எப்பயுமே வெங்காயம் வந்து இந்த மாதிரி கீரைகளுக்கு நிறையாவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். 2 வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க. வதக்குனதுக்கு அப்புறம் வந்து இந்த பாருங்க, நான் எப்பயுமே வந்து கீரைக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நறுச்சு நறுச்சுன்னு இருந்தால் தான் அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ப பட்டை மிளகா தான் இதில் ஆட் பண்ணணும். பச்சை மிளகா வந்து போடாதீங்க. போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஏன்னா கீரை வந்து நம்ம கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு. இது தண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு போடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு வந்து நல்லதில்ல. இப்போ கீரையை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கீரையை அதில் எடுத்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் தயவு செய்து வந்து கிளறாதீங்க. எப்பயுமே வந்து கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறவே கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உள்ளக்க வந்து இழுத்துக்கிறோம். இந்த பாருங்களேன், தண்ணியை வந்து அதுவே இழுத்துக்கிறோம். அது இழுத்ததுக்கு அப்புறம் தான் அது நல்லா வந்து அவியும். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கரண்டியை போட்டிங்க அப்படின்னா அது அவியுது, ஒரு மாதிரி நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும். இது வந்து ஒரு நல்ல அருமையான டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து முட்டை 2 உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அதை போட்டு வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான முட்டை அதோடு சேர்த்த கீரை, முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து தேவையான ரத்தத்தை வந்து இது கொடுக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப இரும்பு சத்துக்கள் நிறைந்தது. இதை வந்து நீங்கள் தினமும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.